ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கரமான டாஸ்க். ஐயோயோ, யாரா இந்த பையன் அந்த டாஸ்க் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம விக்கல் விக்ரமை வந்துட்டு பிக் பாஸ் செம்மையாக வச்சு செஞ்சுருப்பார். கேவலமாக அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். ரொம்ப கேவலமான பதில் சொல்லியிருப்பார், அதனால் காண்டா இருப்பார் அவர். ரெண்டாவது வந்துட்டு பிக் பாஸ் கலாய்ச்ச ஒரு நபர் யாருன்னா ரம்யா ஜோ பற்றி உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக அவங்க சொல்கிறாங்க ஒரு இடத்துல, எனக்கு அவன் வந்து ஓட்டு போடணும். யார்? கலை. அவன் அண்ணன் சொன்னால் ஓட்டு போட மாட்டான், அவனை மாமான்னு சொன்னால் ஓட்டு போடுவான். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் இவங்க சொல்கிற விஷயங்கள். ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக அவனை அண்ணான்னு சொல்கிறதுக்கு பதில் மாமான்னு சொல்லணுமா? அந்த மாதிரி அவங்க எப்பயுமே வந்துட்டு எல்லாரையும் தாஜா பண்ணுற வேலையை தான் வச்சுருக்காங்க இல்லையா? அதெல்லாம் தான் நாடகக்காரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று வந்துச்சு, என்னென்னா சாப்பிட்றது தூங்குறது, திரும்ப சாப்பிட்றது தூங்குறதுன்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். மற்றவங்களாம் பகைச்சிக்கிட்டால் திரும்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வராது, நாமினேஷனில் குத்திடுவாங்க, நம்மள இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தில் என்ன பண்ணாங்க, திவாகர் விஜய் பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உடனே சொல்லிவிட்டு என்னென்னா அவங்க எதாவது வந்துட்டு வேலையே செய்கிறதில்ல, வேலை செய்கிறப்ப நடிக்கிறாங்க, விஜய் பார்வதி அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிக் பாஸ் புஷ்டர் இது காரணமா? கரெக்டான காரணம் சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டார். ஐயோயோ, என்ன பண்ணுறது தெரியலையே. மறுபடியும் திவாகர் நாங்கள் பாருங்கள், மறுபடியும் திவாகர் கலைனாங்க. என்னன்னா கலை வந்துட்டு சும்மா தான் இருக்கான், திவாகர் மறுபடியும் நான் சொல்கிறேன்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. பிக் பாஸ் ஒரே கலை. ஏமா நீ சொல்கிறது என்னாலே ஒத்துக்க முடியலையே, இதெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான். செம்ம சிரிப்பு. ஐயோ, அவங்களுக்கு செம்ம அசிங்கமாக போயிடுச்சு. உடனே இந்த வார்த்தை புஷ்டர், பிக் பாஸ்க்கே பிடிக்கலையா நீ சொல்கிற காரணம், நீ என்னையே சொல்கிறியான்னு சொல்லிட்டு கத்துறாரு. விஜய் பார்வதி உள்ள இறங்கிட்டாங்க, அபலபலன்னு கத்துறாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம ஒன்று சொல்லிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. திரும்ப பண்ணும்போது அது இரிட்டேட் ஆகுது. திவாகர் அதை கொஞ்சமாக கண்டிப்பாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் என்னன்னா நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி அவர் நடந்துக்க மாட்டார். இதை தான் நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். எப்படி நந்தினி வந்து கொஞ்சம் டிஸ்டர்பில் போனாங்களோ அந்த மாதிரி தான் அவரும் என்ன ஒன்று கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கார், அவ்வளோதான். அப்படின்னு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து நம்ம இப்படி தான் ஒரு பேஷண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஆனால் வச்சு செஞ்சு பாவம் ஒரு மாதிரி ஆகி கடைசியில் பிக் பாஸ் டென்ஷன் ஆகி போயிட்டார். இந்த அளவுக்கு ஆனால் வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுவோம்னு நினச்சி கூட பார்க்க. ஏன்னா அங்கே வந்து சொல்கிறதுக்கு அங்கே தைரியம் ஒரே வார்த்தை தான். ரம்யா வந்து விஜய் பார்வதி கலாச்சாங்க. என்னென்னா உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எங்கள் 2 பேர் தவிர்த்து வேறு யாரும் சொல்லிப்பாருன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஷாக் ஆகணும்? நம்ம வந்து எதுக்கு கேமை விளாண்டு போகலாம். இதில் வேறு வந்து நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என் ஃபேன்ஸ் எனக்கு வந்துட்டு ஓட்டு போடுவாங்களாம். ஓ, ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்கன்ற அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சா? திமிரு, ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்கன்ட்டு. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.